ராகுவா இருந்தால் பல தொழில் பல வித்தைகளை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. முக்கியமாக இந்த ராகு கேதுக்கள்னாவே அண்ட் டைலரிங் அண்ட் எடிட்டிங் இந்த மாதிரி ஒரு துறைகள் அப்படிங்கிறது டெக்னிக்கல் டெக்னாலஜி சம்மந்தமான துறைகள் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கேது அப்படின்னா முக்கியமாக டைலரிங் ஷாப் நல்லாயிருக்கும். அடுத்து சித்த மருத்துவம், கை வைத்தியம், இந்த மாதிரியான ஒரு மருத்துவத்துறையோட ஆன்மீகத்துறையோட ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையோட அவங்க பொருந்தி போக முடியும். சரி, 10ல் யாருமே கிடையாதுங்க, நான் என்ன பண்ணட்டும்? 10ஆம் பாவகத்தை ஏதாவது ஒரு கிரகம் பார்க்கும். அந்த பார்க்கக்கூடிய கிரகங்கள் நம்ம சேம் இதே தான். சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ புதனோ சுக்கிரனோ எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, 10வது வீட்டை பார்க்கும் கிரகங்களும் அதை இயக்கக்கூடிய கடமை அவங்களுக்கு உண்டு. அப்போ அந்த நிகழ்வுகளை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். சரி, இந்த 10 நமக்கு நல்லபடியாக வேலை செய்யணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம யாரை வழிபட வேண்டும்? நம்ம தினமும் வழிபடக்கூடிய தெய்வங்களாக மேஷ லக்னம் என்றால் தொழில் சார்ந்த நிகழ்வுகள், வேலை வாய்ப்புகள், மேலே அதிகாரிகள் நம்மக்கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதற்கும், நமக்கு கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்கள் நம்மக்கிட்ட ரொம்ப தன்மையாக நடந்து கொள்வதற்கும் யாரை வழிபட வேண்டும்? மகரத்தை பொறுத்தளவில் காவல் தெய்வங்கள், நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது உங்கள் பர்ஸ்லையோ காவல் தெய்வங்களை நீங்கள் வழிபாடுகளுக்கு உகந்த தெய்வங்களாக பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நன்மைகளை அளிக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபம், ஒரு உண்டியல் வாங்கி வச்சுடுங்க. உங்களுக்கு வர்ற லாபத்தில் ஒரு பகுதி அதில் சேர்த்துக்கிட்டு வாங்க. உங்கள் மனசார இஷ்ட தெய்வம் எந்த தெய்வத்திற்கு வேணுமானாலும் அதை வச்சுக்கோங்க. திருப்பதி பரல் மேலே பிடிக்குமா வச்சுக்கோங்க, முருகனை பிடிக்குமா பிடிக்கணும், குலதெய்வமாக வச்சுக்கோங்க. எந்த தெய்வத்திற்காக வேணாலும் அந்த உண்டியலில் நீங்கள் காசு போட்டு வரணும். உண்டியல் நிறைஞ்சதுக்கப்புறம் அந்த கோயிலில் போய் அன்னதானத்திற்கோ அல்லது அபிஷேகத்திற்கோ அந்த தெய்வத்திற்கு மனசார நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். அனாதை ஆசிரமத்துக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கு அன்னதானம் போடுங்க, எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. உண்டியலில் மட்டும் போட்டுற வேண்டாம்.